வெட்டிவேர் வாசம் குளிரை அள்ளி வீசும். அற்புதமான சம்மர் கூலர், இயற்கை ஏசி, இயற்கையான ஏர் கூலர். வெட்டிவேர் இயற்கையாகவே குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. வெட்டிவேர்னு எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோம். மண்பானையில் அந்த வெட்டிவேரை போட்டு அந்த தண்ணியை குடிக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். வெட்டிவேர் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே அதிக வாசம் உடையதாகவும் மருத்துவத்தன்மை அதிகமாக உள்ளதாகவும் இருக்கிறது. இந்த வெற்றிவேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றங்கரையை சுற்றி அப்படியே வளர்ந்துருக்கும். அப்படியே கொயன்னு அப்படியே ஆற்றங்கரையை சுற்றி வளர்ந்துருக்கும். ஆற்றங்கரையில் உள்ள மண்ணை அரிப்பை தடுப்பதற்கு இந்த வெற்றிவேர் அப்படியே கூட்டமாக வளர்ந்துருக்கிறதுனால மண்ணை அரிப்பை தடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆற்றினுடைய வளத்தை மேம்படுத்துறதுக்கும் இந்த வெற்றிவேர் பயன்படுது. வெட்டிவேர் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இதனுடைய மனமே சுற்றுப்புறத்தை ஃபுல்லாக பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு செல்லும். மனதை அமைதிப்படுத்துறதுக்கு வெட்டிவேர் பயன்படுது. வீடுகள்லையும் கோயில்களிலும் பக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் இறை சக்தியை மேம்படுத்துறதுக்கும் இந்த வெட்டிவேர் பயன்படுகிறது. நம்முடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த வெட்டிவேருடைய வாசம் மணக்கும்படி நம்ம தண்ணியில் நினச்சி நம்ம அங்கங்கே வெட்டிவேரை வீட்டில் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் உள்ள நெகட்டிவ் ஃபுல்லாக வெளியில் தள்ளிகிட்டே இருக்கும். வெட்டிவேரை ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா அந்த இடத்த நம்ம கிராஸ் பண்ணும்போது அந்த மனம் இருந்துகிட்டே இருக்கும். வெட்டிவேரை அப்பப்போ நம்ம தண்ணியில் நினச்சி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அந்த மனம் இருக்கும். இந்த இயற்கையான ஒரு ஏசியை குளிர்ச்சி கொடுக்கக்கூடியதாக நமக்கு தெரியும். வெயில் காலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா நிறைய வெட்டிவேர் நம்ம வாங்கி வச்சுட்டு அந்த வெட்டிவேரை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. அப்புறம் ஆட்டங்கரை ஓரத்தில் நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். இந்த வெட்டிவேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா கொத்தா எடுத்துட்டு அதை வீட்டு வாசலில் நிறைய பேர் தொங்க போட்டிருப்பாங்க. வீட்டுக்குள்ளே ரூமில் வச்சுருப்பாங்க. ஏர் ஃப்ரெஷ்னர் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு அதில் உள்ளுக்குள்ளே நல்லா ஒரு கூடு மாதிரி செஞ்சு உள்ளுக்குள்ளே ஒரு எலுமிச்சை மரத்தை வச்சு அதை என்ன செஞ்சுருப்பாங்க, வாசலில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இப்போ உள்ளே வரும்பொழுதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கக்கூடியதான் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வச்சுருப்பாங்க. நம்முடைய வீட்டில் எப்பவுமே நம்முடைய வீட்டில் இந்த வெட்டிவேருடைய வாசம் மணக்கும்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் நமக்கு உடலுக்கும் மனதிற்குமே ஆரோக்கியம் அதிகமாக கிடைக்கும். குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறையா பேர் அந்த வெட்டிவேர்லேயே மாலை செஞ்சுருக்காங்க. இயற்கையான மாலை அப்படியே அழகாக அதை வச்சு நூலை வச்சு கோர்த்து அப்படியே பெரிய மாலையாக செஞ்சுருக்காங்க. வெட்டிவேரில் தலையணை செய்கிறாங்க. வெட்டிவேர் மெத்தை, வெட்டிவேரில் பாய் இருக்குது. வெட்டிவேருடைய விசிறி நல்லா பயன்படுது. அதை வச்சு நம்ம பொழுது நல்லா நமக்கு ஒரு ஏசி காற்று கிடைக்கிற மாதிரி நமக்கு அப்படியே ஒரு நல்ல அதோடைய இயற்கை மனத்தோடு சேர்ந்து நமக்கு அந்த விசிறி பயன்படுகிறது. அப்புறம் சிலர் இதை ஒரு கிருமி நாசினியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கையில் கட்டியிருக்காங்க. அது கை செயின் மாதிரி டிசைன் பண்ணி அதை அப்படியே சும்மா ஒரு கொத்தை அப்படி எடுத்து கையில் குத்தாமல் இருக்கிற மாதிரி அந்த வெட்டிவேரை அழகாக ஒன்று போல் வச்சு அதை நூல் வச்சு கட்டி கையில் செயினாகவோ கழுத்தில் குத்தாமல் இருக்கிற மாதிரி அவங்க அதை அந்த வேரை மடக்கி அப்படியே நூலில் வச்சு கட்டி கழுத்துலையும் அப்படியே மாட்டியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னோன்னா நல்லா நம்மளுடைய பாடியில் உள்ள தேவையில்லாத கழிவு வேர்வையாக நமக்கு வெளியில் வருது. இந்த வெட்டிவேர் நம்ம கழுத்துலையோ கையிலையோ நம்ம சுற்றியோ பயன்படுத்தும் போது உள்ளுக்குள்ள உள்ள வேர்வை கழிவுகள் வெளியில் தள்ளுறதுக்கு இந்த வெட்டிவேர் பயன்படுது. அதனால நிறைய பேர் வெட்டிவேரை இயற்கையாக இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உஷ்ணத்தை தணிக்கிறது, பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதுக்கு பயன்படுது, எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறதுக்கு பயன்படுது. கோடை காலத்தில் பயன்படுத்தும் போது நம்மளுடைய தேவையற்ற கழிவுகளை வேர்வையாக வெளியேற்ற பயன்படுது. மன அமைதிக்கும் மன நிம்மதிக்கும் இந்த வெற்றிவேர் பயன்படுகிறது. வெட்டிவேரை என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் தேங்காய் எண்ணெயில் கலந்து அதை தலையில் நம்ம தேய்ச்சிட்டு இருக்கும்போது உச்சந்தலையிலிருந்து அப்படியே என்ன செய்யுது, ஹீட்டு இறங்குறதுக்கு பயன்படுது. வெட்டிவேரில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கு. இரும்பு, மேங்கனீஸ், விட்டமின் B6 இதில் அதிகமாக இருக்குது. வெட்டிவேரை சுடுதண்ணியில் ஊற வச்சு குடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னா ஹை பிபி குறையுது. அதாவது நல்லா உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க வெட்டிவேரை சுடுதண்ணியில் போட்டு நம்ம குடித்து பழகிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அதனுடைய ஸ்மெல் நல்லா இருக்கும். அப்போ தண்ணி குடிக்கிறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். நிறையா பேர் காஃபி டீ அதிகமாக குடிச்சிட்டு இருக்கிறாங்க. காஃபி டீயை அப்படியே அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃப்ளாஸ்கில் சுடுதண்ணியில் வெட்டிவேரை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்போல்லாம் நமக்கு தேவைப்படுதோ ஒரு மாதிரி ஏதாவது குடிக்கணும்னு தோணும் போது, காஃபி டீ குடிக்கணும்னு தோணும் போது இந்த வெட்டிவேரில் உள்ள ஊற வச்சு அந்த ஊறல் நீர் எடுத்து குடித்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு
அந்த காஃபி டீ குடிக்கிற ஆசையை வந்து நம்ம குறைச்சிடலாம். இயற்கையான வெட்டி வேர் வந்து நமக்கு வந்து பாடிக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்குது. சாதாரண தண்ணியிலையும் வெட்டி வேரை ஊற வச்சு பயன்படுத்தலாம். இன்னும் நமக்கு ரொம்ப அதிகமான ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தண்ணியை மண்பானையில் ஊற்றும் போது மண்பானையே அந்த தண்ணியை வந்து கிளீன் பண்ணிடுது. அது கூட தேற்றாங்கொட்டை போடும்போது இன்னமும் நல்லாவே கிளீன் பண்ணிடுது. அது கூட இப்போ இந்த வெட்டி வேர் நன்னாரி வேர் போட்டு நம்ம குடிக்கும்போது அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து நல்லா வந்து எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. நல்லா வந்து குளிர்ச்சி கொடுக்குது. உடல் உஷ்ணத்தை தணிக்குது. இந்த வெட்டி வேற அழகாக எடுத்து ஒரு வெள்ளை துணியில் உள்ளே போட்டு கட்டி அதை வந்து மண்பானைக்குள்ளே போட்டு நம்ம பயன்படுத்தலாம். அந்த மாதிரி பயன்படுத்தும் போது நமக்கு வந்து அந்த நம்ம தண்ணி எடுத்து குடிக்கும் போது நம்மளுடைய தொண்டையிலலாம் அந்த வேர் வந்து சிக்காது. அந்த துணிக்குள்ளே இருக்கிறனால நம்ம ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து அந்த வெட்டி வேரை வெளியில் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம வந்து வெளியில் வந்து அதனுடைய தண்ணியில் நினச்சி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அது மனம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வேறு புது வெட்டி வேரை எடுத்து நம்ம திருப்பி அந்த மண்பானைக்குள்ளே நல்லா கழுவிட்டு அதை திருப்பியும் நம்ம வந்து துணியில் கட்டி நம்ம மண்பானைக்குள்ளே போட்டுடலாம். இந்த தண்ணியை சுவையும் மனமும் சேர்ந்து குடிப்பதுக்கு பலன்களும் பல மடங்கு அள்ளி தந்து புத்துணர்ச்சி அளிப்பதோடு ஏராளமான மருத்துவ பலன்களையும் அளிக்கிறது. அப்போ என்னென்ன மருத்துவ குணம்லாம் இந்த வெட்டி வேரை குடிக்கிறதுனால நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, வெட்டி வேர் வாசனையை சுவாசித்தாலே என்ன செய்யுது? தலைவலி நீங்குது. உடலில் வந்து புத்துணர்ச்சி ஏற்படுது. உடல் நம்ம இந்த தண்ணியை குடிக்கும் போது உடல் உஷ்ணத்தை தணிக்குது, தாகத்தை தணிக்குது. வெட்டி வேர் கொஞ்சோண்டு எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்பு அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சுடுதண்ணியில் போட்டுட்டு குடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா வயிற்று கடுப்புலாம் சரியாயிரும். வயிற்று வலி ஒருத்தவங்களுக்கு ரொம்ப இருக்குது அப்படின்ற நேரத்தில் டக்கு நமக்கு ஞாபகம் வரணும், வெட்டி வேரும் பெருஞ்சீரகம் சுடுதண்ணில் போட்டு குடிச்சிடலாம். அப்புறம் வந்து தோல் நோய்கள், எந்த மாதிரி தோல் நோய்கள் இருந்தாலும் இந்த வெட்டி வேறு போட்ட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தோல் நோய் சரியாகிறதுக்கு பயன்படுது. பாயில் பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் உள்ள பாய் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா தோல் நோய் வந்து கம்ப்ளீட்டாக சரியாகுது. அப்புறம் வந்து வெட்டி வேரில் இப்போ சோப்லாம் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதை நம்ம வீட்டிலே நிறைய பேர் ஹோம்மேடாக செஞ்சு ஆரம்பிச்சிட்டாங்க. வெட்டி வேர் சோப்லாம் ரெடி பண்ணி அவங்க யூஸ் பண்ணும்போது அந்த சரும நோய்கள் போகிறதுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இந்த வெட்டி வேரை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நல்லா வந்து இப்போ நம்ம அந்த மண்பானைலாம் போட்டு யூஸ் பண்ணிட்டு அந்த வெட்டி வேரில் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் மனம் இருக்கும். அப்படி இல்லை ஃப்ரெஷ்ஷான வெட்டி வேரை எடுத்து அதை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த பவுட்ரை நம்ம பாடியில் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், ரோஸ் வாட்டர் கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நம்ம பாடியில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த சர்ம நோய்கள்லேருந்து நமக்கு மாறுறதுக்கு பயன்படுது. அப்புறம் வந்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதும் உடலில் வந்து இரத்த அழுத்த அளவை கட்டுப்படுத்துவதுக்கும் இது வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அப்புறம் சிறுநீர் தொற்று, சிறுநீர் கடுப்பு, சிறுநீர் போகும்போது எரிச்சல், இது எல்லாத்தையுமே இந்த வெட்டி வேர் தண்ணி வந்து நமக்கு வந்து சரி பண்ணுது. அப்புறம் வந்து கண் எரிச்சலை குறைக்குது. மண்பானையில் ஊறல் வச்சு அந்த வெட்டி வேர் தண்ணி வெட்டி வேர் ஊறல் நீர் அப்படி சொல்லுவாங்க. இந்த வெட்டி வேர் ஊறல் நீரை நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு இருக்கும் போது கண் எரிச்சல் குறைக்குது. வேர்வை கொப்பளங்களை சரி பண்ணுது. உடம்புல வந்து துர்நாற்றத்தை போக்குது. அங்கங்கே நமக்கு வெயிலில் ஏற்படக்கூடிய கொப்பளங்களை ஃபுல்லாக சரி பண்ணதுக்கு இந்த வெட்டி வேர் வந்து பயன்படுது. முக்கியமாக கோடைக்கால மயக்கத்தை தடுக்குது. கோடை காலத்தில் அப்படியே வெளியில் வீட்டை விட்டு வெளில போயிட்டு நம்ம ஏதாவது வேலைக்காண்டி வெளில போயிட்டு திருப்பி வந்தோம்னு சொன்னால் அப்படி ஒரு களைப்பாக இருக்கும். நமக்கு பயங்கரமாக அந்த சூரியனுடைய தாக்கம் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து அந்த வெட்டி வேர் தண்ணியை குடித்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு நல்லா புத்துணர்ச்சி இருக்கும். அது மாதிரி அந்த கோடை காலத்தில் உள்ள மயக்கத்தை தணிப்பதற்கு இந்த வெட்டி வேர் பயன்படுது. நம்ம பாடி வந்து ஒரு மாதிரி ஃபீவரிஸாக இருக்குது அப்படின்ற நேரத்தில் நல்லா சுடுதண்ணியில் வெட்டி வேரை போட்டு அதை ஊற வச்ச தண்ணி எடுத்து முகம் கழுவணும் அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே வந்து அந்த அப்படியே ஒரு மாதிரி சளி இருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு குறையிறது தெரியும். தலை பாரமாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நல்லா குறையிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். காய்ச்சல் நேரத்தில் நம்ம வந்து துணியில் நல்லா அந்த சுடுதண்ணியில் வந்து அந்த வெட்டி வேர் ஊறின தண்ணியை தொட்டு நல்லா நெத்தியில் அப்படியே போட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபீவருடைய தன்மை குறையும். என்ன செய்யும் அப்படின்னா நம்ம அங்கங்கே நம்ம அந்த துணியை வச்சு நம்ம அப்படியே அந்த காட்டன் துணியை வந்து நம்ம அதாவது டவல் நல்லா ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய டவலை வந்து இந்த சுடுதண்ணியில் முக்கிய நம்ம பாடியில் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா உள்ள அந்த தேவையில்லாத துர்நீர், தேவையில்லாத வேர்வை ஃபுல்லாக வெளியேற்றதுக்கு பயன்படும். ஃபீவரிஸாக இருக்கிற நேரத்தில் நம்ம குளிக்க முடியாது அப்படின்ற நேரத்தில் இந்த வெட்டி வேர் கலந்த சுடுதண்ணியில் நம்ம வந்து ஸ்பாஞ்ச் பார்த்து எடுத்துக்கலாம். அதுக்கு அந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு அந்த வேர்வை ஃபுல்லாக வெளியில் வர்றதுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. நல்லா சுடுதண்ணியில் வெட்டி வேரை போட்டு அதில் ஆவி பிடிக்கும் போது நமக்கு இன்னமும் நல்லாயிருக்கும். அது கூட துளசியும் போட்டு நம்ம ஆவி பிடிக்கும் போது சளியெல்லாம் வெளியேற்றுறதுக்கு பயன்படுகிறது.
முகத்தில் பருக்கள் இருக்கும். அந்த பருக்கள் வந்து நமக்கு வந்து பார்க்குறதுக்கே ஒரு கஷ்டமாக இருக்கும், பெயின் இருக்கும் சிலருக்கு. அப்போ அதை நம்ம என்ன செஞ்சிடலாம்னா, கடுக்காயில் உள்ள கொட்டையை மொட்டை அப்படியே எடுத்துட்டு அந்த மேலே உள்ள சதை இதெல்லாம் எடுக்கணும். எடுத்துட்டு அதை என்ன செய்யலாம், இந்த வெட்டிவேர் கூட சேர்ந்து முதல் நாள் இரவே நம்ம வந்து சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும். மறுநாள் காலையில் அந்த இதை எடுத்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை நம்ம பருக்கள் மீது அப்படியே தடவிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பருக்களுடைய இருந்த இடமே தெரியாமல் அந்த தழும்புகள் இல்லாமல் மறைகிறதுக்கு பயன்படுது. மெயினாக பார்த்தீங்கன்னா தீக்காயத்துக்கு சிறந்த மருந்து வெட்டிவேர் தாங்க. வெட்டிவேர் இருக்கிற மண்பானை தண்ணியை குடிச்சிட்டே இருந்தாங்கன்னு சொன்னால் தீக்காயம் இருக்கிறது சரியாயிரும். தீக்காயம் அப்படியே மறைகிறதுக்கு இந்த வெட்டிவேரை இதே மாதிரி மிக்சியில் அடித்து பொடி வாங்கிக்கலாம். இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் வெட்டிவேர் பொடி கிடைக்கிது. அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த தீக்காயம் இருக்கிற இடத்துலலாம் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், அப்ளை பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கம்ப்ளீட்டாக மாறதுக்கு பயன்படுது. அதனால் இந்த வெட்டிவேருடைய மகிமையை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு வீட்டில் ஒரு ஏர் கூலர் மாதிரி இருக்குது. பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறதுனால நம்ம இந்த வெட்டிவேரை வந்து பயன்படுத்தி மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.